நம்முடைய சரீரம், இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொருட்கள், நாம் எப்படி கொடுக்கிறோம், இவை எல்லாமே நியாய தீர்ப்பிலே கொண்டு வரப்படும். எனவே தான் நாம் உண்மை உள்ள உக்கிரானக்காரர்களாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கள் வரை கற்று முடித்தோம். அந்த பகுதியிலே இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களை 3 விதமாக பவுல் பிரித்தார். 1 ஜென்ம சுபாவமான மனிதன், 2 ஆவிக்குரியவன், 3ஆவதாக மாம்சத்திற்குரியவன். ஒவ்வொருவரையும் நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்றும், திருச்சபையிலே பிளவுகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள் வருவதற்கான காரணம் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும், விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்துவினுடையவர்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே 3 நியாயஸ்தலங்கள், அவை எவை எவை? உங்களிடம் எத்தனை தாலந்துகள் இருக்கிறது? நாம் யாரிடம் எதிர்த்து போராடக்கூடாது? பவுல் அப்போஸ்தலன் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய் சென்றார் என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின 1வது கடிதத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை 3 விதமாக இதுவரை பவுல் பிரித்தார். 1 ஜென்ம சுபாவமான மனுஷன், 2ஆவதாக ஆவிக்குரியவன், 3ஆவதாக மாம்சத்திற்குரியவன். ஒவ்வொருவரையும் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்பதையும் நாம் சிந்தித்தோம். திருச்சபையிலே பிளவுகள், பிரிவினைகள், பொறாமைகள், வாக்குவாதங்கள் இதற்கு காரணம் மாம்சத்திற்குரியவர்கள். ஏனென்றால் அவர்கள்தான் ஒவ்வொரு தனி மனிதர்களை முக்கியத்துவப்படுத்தி அதன் அடிப்படையிலே போட்டியிடுவதும் பொறாமைப்படுவதும் சபையை சீரழிப்பதுமாய் இருப்பார்கள். ஆனால் உண்மையில் விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். இவ்வாறு அவர் 3வது அதிகாரத்தை நிறைவு செய்தார். 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து அவர் கூற ஆரம்பித்தார். அவர்கள் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரர். உக்கிரானக்காரன் என்பவர் ஒரு மேலாளரைப் போல. அவர் உண்மை உள்ளவர் என்று காணப்படுவது மிக மிக அவசியம் என்று கடைசியாக சிந்தித்தோம். இன்று 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆயிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. இந்த 2 வசனங்களிலேயும் நாம் எல்லாரும் நிற்க வேண்டிய 3 வித்தியாசமான நியாயஸ்தலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடினமான வாக்கியங்களாக தெரியலாம், ஆனால் அப்படி அல்ல. இந்த வசனம் சொல்லும் சத்தியம் என்னவென்றால், நீங்கள் என்னை நியாயம் தீர்க்கக்கூடாது, நான் உங்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏனென்றால் நாம் இருவருமே உயர்வான ஒரு நியாயஸ்தலத்தின் முன்னாலே நிற்க வேண்டியவர்கள். 3 நியாயஸ்தலங்கள் என்று சொன்னேன். முதலாவது நியாயஸ்தலம் கீழே உள்ள நியாயஸ்தலம். அதாவது நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதே அது. இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, என்னை குறித்த நியாய தீர்ப்பு எனக்கு அற்ப காரியமாய் இருக்கிறது என்கிறார். நீங்கள் ஒருவேளை சமுதாய அமைப்பிற்கு எதிராக பவுல் பேசுகிறார் என்று கூறலாம். அவரை குறித்து மற்றவர்கள் பேசிய வார்த்தைகள், செய்த செயல்களினாலே மறத்து போய்விட்டார் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அவர் தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை குறித்து கேள்வி கேட்டவர்களுக்கு அதை குறித்து விவரமாக கூறியிருக்கிறார். பல சமயங்களிலே அவரை குறித்த தவறான செய்திகளினாலே அவர் உள்ளம் காயப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலேயே தான் பட்ட பாடுகளை குறித்து அவர் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் விவரமாக சொல்லியிருக்கிறார். பசி உள்ளவராக, தாகம் உள்ளவராக, நிர்வாணியாக, குட்டுண்டவராக, தங்க இடமில்லாதவராக, தங்கள் கைகளினாலே அவர்கள் வேலை செய்து பாடுபட்டு இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தான் வையப்பட்டதாகவும் தூஷிக்கப்பட்டதாகவும் உலகத்தில் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் குப்பையை போலவும் மற்றவர்களுக்கு ஆனார் என்பதையும் தெளிவுபடுத்தினார். எனவே அவர் எந்த ஒரு காரியத்தினாலும் மறத்து போகவில்லை. அவர் ஒரு உணர்வுள்ளவராகவே இருக்கிறார். ஆனாலும் அவரை துன்பப்படுத்தின
துக்கப்படுத்தின எந்த ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையை வழிநடத்துகிற ஒன்றாய் இல்லை. நாம் ஒவ்வொருவருமே விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி மற்றவருடைய நியாயஸ்தலத்திற்கு முன்னதாக நிற்கிறோம். இதை நாம் தவிர்க்கவே முடியாது. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லும் பொழுது, மக்களுடைய கருத்தே இந்த நாட்டிலே எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறது என்று சொன்னார். பல நியாயஸ்தலங்கள் அநேகர் என்ன சொல்கிறார்களோ அதற்கு செவி கொடுக்கிறதா இருக்கிறதை ஒழிய நீதி நியாயத்திற்கு செவி கொடுக்கிறதில்லை. எனவே தலைமைத்துவத்திலே இருக்கிற பலர் அநேகர் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் செய்ய விரும்புகிறார்களே ஒழிய உண்மைக்கும் நீதி நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. ஜான் மில்டன் என்பவர் சொல்லும் பொழுது, புகழை விரும்புவதே ஒரு நல்ல மனிதனின் கீழ்த்தரமான புத்தி என்று சொல்கிறார். என்றாலும் இன்றைக்கு பலர் இதற்கு பின்னாலே செல்ல விரும்புகிறார்கள். ஒரு செய்தித்தாளிலே வந்த ஒரு கருத்து இவ்வாறு சொல்கிறது: புகழ் என்பது நீராவியை போன்றது. மக்கள் மத்தியிலே பேர் பெறுவது என்பது ஒரு விபத்தை போன்றது. செல்வம் தனக்கு இறக்கைகளை உண்டு பண்ணி கடந்து சென்றுவிடும். இன்று உங்களை புகழுகிறவர்கள் நாளை உங்களை சபிப்பார்கள். ஒன்றே ஒன்றுதான் என்றும் நிலைத்திருக்கும், அதுவே உங்கள் குணநலன். இன்றைக்கு நம்மிலே அநேகருடைய வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனை என்னவென்றால், மற்றவர்களுடைய குறை கூறுதலினாலே நாம் மீட்கப்படுவதற்கு பதிலாக நம்மை புகழுகிறவர்களுடைய புகழினாலே நாம் பாழாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்த உணர்வுள்ளவராக அவர் இருந்தாலும், அப்படி மற்றவர்கள் அவரை குறித்து சொல்கிற எந்த ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையை வழிநடத்தும் கொள்கையாக இல்லை. எனவே மற்றவர்களை நம்மை குறித்து சொல்லும் தீர்ப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பவுலை போல மிகவும் அற்ப காரியமாக எடுத்துக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவதாக நாம் நிற்கும் மற்றொரு நியாயஸ்தலம் மிகவும் முக்கியமான ஒரு நியாயஸ்தலம். அது நம்முடைய சொந்த மனசாட்சி. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்லை என்கிறார். மனசாட்சி ஒரு சரியான வழிகாட்டி தானா? பவுல் சொல்லுகிறார், அது சரியான வழிகாட்டி அல்ல என்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானவராலேயே வழிநடத்தப்பட வேண்டும். மனசாட்சியின் அடிப்படையிலேயே மக்கள் வாழும்படியாக வைக்கப்பட்டிருந்த காலத்தை குறித்து ஆதியாகமத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது படித்தோம். இதன் முடிவுதான் பெருவெள்ளம், பெருவெள்ள நியாய தீர்ப்பு. கிறிஸ்தவர்கள் ஒரு ஒளிமயமான மனசாட்சியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது நம்மை கண்டித்து நாம் தவறு செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதே வேளைகளிலே நாம் செய்கிற தவறுகளையும் நம்முடைய மனசாட்சி ஒத்துப்போக முடியும். நம்முடைய மனசாட்சி கூட நாம் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டாமல் நம்மை பாராட்ட முடியும். எனவே அதை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த நியாயஸ்தலமும் பூரணமான பாதுகாவலான ஒரு நியாயஸ்தலம் அல்ல. ஒரு நேர்மையான மனிதன் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதனாலே வழிநடத்தப்படுகிறதில்லை. எது சரி என்று அவன் நினைக்கிறானோ அதையே அவன் செய்கிறான். இது மிகச்சிறந்த ஒரு சூத்திரம் போல தெரிகிறது. ஆனாலும் இதை நான் பின் செல்லப் போவதில்லை என்று பவுல் சொல்லிவிட்டார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்வது அதுதான். பவுல் அப்போஸ்தலனுக்கு எதிரான காரியத்தையே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறார் என்பது இதன் பொருள் அல்ல. இதற்கு மாறாக மிக தெளிவாக தனக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் நான் அறிந்ததில்லை என்று சொல்கிறார். ஆனாலும் அந்த காரியம் கர்த்தருக்கு முன்னாலே அவரை குறையற்றவராய் ஆக்க முடியாது. பொதுவாகவே மனிதனுடைய இயற்கை சுபாவம் என்னவென்றால், எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மற்றவர்களிடத்திலே நாம் கடுமையான முறையிலே செயல்படுவோம். ஆனால் நாம் நம்முடைய காரியங்களிலே அதே வேகத்திலே செயல்படுகிறதில்லை. அதுதான் தாவீதின் பிரச்சனையும் கூட. மற்றொருவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீமை காணப்படுகிறது என்பதை உடனே கண்டுகொண்டு விட்டார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள தீமையை அவர் காணவில்லை. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். மற்றவர்கள் பிரிவினைகளுக்கு காரணமாக இருக்கும் பொழுது, பிரச்சனைகளை உண்டு பண்ணும் பொழுது அதை கூறுகிறோம். ஆனால் நாம் காரியங்களை செய்யும் பொழுது மட்டும் நான் சரியான காரியத்திற்காகவே நிற்கிறேன் என்று கூறுகிறோம். சிலர் ஆலயத்திற்கு வராமல் போகும் பொழுது அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நாம் ஆலயத்திற்கு செல்லாமல் இருக்கும் பொழுது அதற்காக ஏதாவது ஒரு நல்ல காரணத்தை வைத்திருக்கிறோம். பொதுவாகவே நம்மிடத்திலே நாம் கடுமையாக இருக்கிறதில்லை. நம்முடைய சொந்த மனசாட்சி என்னும் நியாயஸ்தலத்திலே நாம் எடுக்கும் தீர்மானங்களை தேவன் நேர் எதிராக மாற்ற வேண்டியது இருக்கும். மூன்றாவதாக நாம் நிச்சயமாகவே நிற்க வேண்டிய மற்றும் ஒரு நியாயஸ்தலமும் உண்டு. அங்கே தேவனே என்னை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். இந்த உச்ச நீதிமன்றமே நம்முடைய ஒரே தலைவர். இதைத்தான் பீமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு என்று சொல்கிறோம்.
பவுல் இங்கே சொல்வதும் இதுதான். தான் இயேசு கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்திற்கு முன்னாலே ஒரு நாள் நிற்பேன் என்கிறார். இந்த நியாயஸ்தலத்திற்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் கூட ஒரு நாள் நிற்க வேண்டும். இதை குறித்து 5ஆம் அதிகாரத்திலேயும் 2 கொரிந்தியரிலேயும் மேலும் சில காரியங்களை பவுல் சொல்லுகிறார். சரி, எது நியாயம் தீர்க்கப்பட போகிறது? நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய பாவத்திற்காக நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறதில்லை. ஏனென்றால் ஒரு விசுவாசியினுடைய பாவங்கள் எல்லாமே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர்களை விட்டு விலக்கப்பட்டு விட்டது. இதைத்தான் சங்கீதம் 103:12 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழேயே இருக்கிறது. எனவே தேவன் அதை குறித்து இனி நினைக்கப் போகிறதில்லை. ஆனால் ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய உக்கிரானத்துவ ஊழியத்தை குறித்து நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். நமக்கு இந்த உலக பிரகாரமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் குறித்து நாம் நியாயத்திலே நிற்க வேண்டும். நம்முடைய சரீரம், இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொருட்கள், நாம் எப்படி கொடுக்கிறோம், இவை எல்லாமே நியாய தீர்ப்பிலே கொண்டு வரப்படும். எனவேதான் உண்மை உள்ள உக்கிரானக்காரராய் நாம் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. சொல்லப்போனால் நமக்கு சொந்தமானது என்று இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. ஏற்கனவே அதை குறித்து நாம் படித்தோம். நமக்குரியது எல்லாம் அவருக்குரியது. நாமும் அவருக்கு சொந்தமானவர்கள். நாம் அவரோடு கூட பங்குதாரராய் இருக்கிறோம். எனவே 3ஆம் அதிகாரத்தின் இறுதியிலே எல்லாம் நமக்கு சொந்தமானது என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, பவுலும் நம்முடையவர், அப்பல்லோவும் நம்முடையவர். கால்வினோ, ஜான் வெஸ்லியோ, மார்ட்டின் லூத்தரோ எல்லாரும் நம்முடையவர்கள். நாம் வாழும் இந்த உலகம் நமக்கு உரியது. அழகான இயற்கை காட்சிகளை நாம் அனுபவிக்கலாம். மலைகள், அருமையான மரங்கள், கடல், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கலாம். எந்த ஒரு மனிதனுமே சீக்கிரமாக மரிக்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. ஆனால் மரணமும் நமக்குரியது. டாக்டர் பார்க்கர் என்பவர் சொல்லும் பொழுது, மரணம் நம்முடையது, மரணம் நம்மை ஆளக்கூடாது, நாம் மரணத்தை ஆளப்போகிறோம் என்று சொல்லுகிறார். ஆம், மரணம் என்னுடையது, மரணம் உங்களுடையது. இது எத்தனை அருமையானது இல்லையா? நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக இருக்கும் பொழுது எல்லாம் நமக்குரியது. நிகழ்காலமானாலும் சரி, எதிர்காலமானாலும் சரி, அதோடு கூட நாம் நம்பி பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறவர்கள். எனவே உண்மை உள்ள உக்கிரானக்காரர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனதால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அவரே நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறவர். யாரையாவது நியாயம் தீர்க்க முடியாக நாம் நியாயஸ்தலத்திலே உட்கார்வோம் என்றால் நாம் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்கிறோம். எனவே நம்மை குறித்து யாராவது குறையாக சொல்லும் பொழுது நாம் எதிர்த்து போராடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் நம்மை மிகச் சரியாக நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் அவருக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். சொல்லப்போனால் நம்மை குறித்து குறைவாக பேசுகிறவர்கள் நம்மை குறித்து அறிந்திருக்கிறதை விட நாம் எவ்வளவு மோசமானவர்கள் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திலே எல்லா இருளான மறைபொருட்களும் கொண்டு வரப்பட போகிறது. எனவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழுகிறோம் என்பதை குறித்து மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். 5வது வசனத்தின் கடைசி பகுதியை பார்த்தீர்களா? அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வாக்கியம் பிரியமானவர்களே. ஒவ்வொரு பரிசுத்தவானை குறித்தும் அவர் போற்றும்படியான காரியங்களை அவர் நம்மிலே கண்டுகொள்ளப் போகிறார். ஞாபகம் இருக்கிறதா? வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒவ்வொரு திருச்சபையை குறித்தும் தேவன் அவர்களுடைய நல்ல காரியங்களை புகழ்ந்தார். லவோதிக்கேயா சபையை குறித்து மட்டும் அவர் புகழவில்லை. ஏனென்றால் அது அவருடைய திருச்சபையாக இல்லை. மற்ற திருச்சபைகளினுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்பட்டாலும் நிறைவுகளை குறித்து பாராட்டுகிறார். எனவே ஒவ்வொரு பரிசுத்தவானை குறித்தும் அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார் என்று நாம் நம்பலாம். முன்னொரு காலத்திலே ஒரு திருச்சபையில் இருந்த ஒரு பெண்மணி எந்த ஒரு தனிநபரை குறித்தும் பாராட்டி சொல்வதற்கான ஏதாவது ஒரு குறிப்பை வைத்திருப்பார்களாம். குறிப்பாக எந்த போதகரை குறித்தும் பாராட்டுவார்கள். ஒரு நாள் அவர்களுடைய ஆலயத்திற்கு செய்தி கொடுக்கும்படியாக வெளியே இருந்து ஒரு போதகர் வந்திருந்தார். ஆனால் அவர் அன்றைக்கு கொடுத்த செய்தி மிக பரிதாபமான ஒரு செய்தியாக இருந்தது. அதாவது அங்கே பாராட்டுவதற்கென்று எதுவுமே இல்லை. இந்த பெண் எதை குறித்து அந்த போதகரை பாராட்டப் போகிறாளோ என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆலய ஆராதனையும் முடிந்தது.
அந்த பெண் அந்த போதகரிடத்திலே வந்து சிரித்த முகத்தோடு கூட, ஐயா, இன்றைக்கு நீங்கள் ஆலயத்திலே செய்தி கொடுக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி மிக அற்புதமான ஒரு வேத பகுதி என்று கூறினாள். இதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் ஒரு நாள் நம் ஒவ்வொருவரையும் குறித்து பாராட்டுவதற்காக ஏதாவது ஒரு குறிப்பை நிச்சயமாக வைத்திருப்பார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும், நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். ஞாபகம் இருக்கிறது இல்லையா? கொரிந்து சபையிலே இருந்த ஒரு பிரச்சனை, பிரிவினை. எனவே இப்பொழுது பவுல் ஒரு உதாரணமாக இதை சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். பவுலும் அப்பல்லோவும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்து அவர்களுக்கு சொந்தமானவர். 2 பேரும் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வரங்களை பயன்படுத்தினார்கள். 1 கொரிந்தியர் 4:7, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? உங்களுக்கு ஒரு தாளந்து இருக்கிறதா? ஒருவேளை பலரிடத்தில் இல்லாத ஒரு சிறந்த தாளந்து உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதை குறித்து நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் தேவனே அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தேவனுக்கே அதை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை பாருங்கள். இப்பொழுது திருப்தியடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை எல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாக மரித்த அந்த காலகட்டத்திலே அவர்கள் உலகத்திற்கு ஒரு காட்சி பொருளாய் வைக்கப்பட்டார்கள். உலகத்திற்கு மட்டுமல்ல, தேவ தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு காட்சி பொருளாக வைக்கப்பட்டார்கள். இது இன்று நம்மையும் குறிக்கிறதா இருக்கிறது. மற்ற மனிதர்கள் பாடுபட்டார்கள், நாம் அவருடைய பாடுகளின் பலனை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக கடந்து சென்றார் என்பதை இப்பொழுது நமக்கு சொல்கிறார். ஏனென்றால் அதன் விளைவாகத்தான் இந்த நிருபம் நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. அதை நாம் கருத்தாய் படிக்க நமக்கு முடிகிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை பாருங்கள். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். கவனித்தீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொந்த கைகளினாலே வேலை செய்து பாடுபட்டவராயிருந்தார். மற்றவர்கள் அவரை வையும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறதாய் உணர்ந்தார். மற்றவர்கள் அவரை தூஷிக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கிறவராக அவர் காணப்பட்டார். உலகத்தாருக்கு அவர் ஒரு அழுக்கை போல காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்வதற்கு அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதை நாம் விவரமாக எண்ணி பார்க்கவே முடியாது. அவர் சின்ன ஆசியா முழுவதிலேயும் சுவிசேஷத்தை அறிவித்தார். நாம் பார்க்கிறது போல அந்த சின்ன ஆசியா முழுவதிலேயும் யூதர்களும் கிரேக்கர்களும் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருந்தார்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். இங்கே பவுல் சொல்வது என்ன? அவர் மூலமாகவே இந்த கொரிந்து திருச்சபையானது உருவானது. அவரே அவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தினவர். நீங்கள் கிறிஸ்துவண்டை வழிநடத்திய யாருக்காவது ஆவிக்குரிய தகப்பனாயிருப்பது மிக அற்புதமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளில் கூட இந்த குறிப்பிட்ட சகோதரன் அல்லது இந்த சகோதரி என்னை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தினார்கள் என்பதை நினைவிலே கொண்டவர்களாய் இருக்கிறோம். உங்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்திய அந்த சகோதரனையோ சகோதரியையோ நீங்கள் நினைவிலே வைத்திருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்திய எந்த சகோதரனையாவது சகோதரியையாவது நினைவிலே வைத்து ஜெபிக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள்.
1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனம். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இங்கே தீமோத்தேயுவை குறித்து பவுலுக்கு இருந்த அந்த உன்னதமான எண்ணம் வெளிப்படுத்தப்படுகிறது. வசனங்கள் 18 முதல் 20 வரை பாருங்கள். நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. இங்கே அவர் சொல்வது என்ன? அங்கே இருந்தவர்கள் பேசுகிற பேச்சுக்களை குறித்து நான் அக்கறைப்பட்டு கொள்ளவில்லை என்பதை சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே வல்லமை இருக்கிறதா என்பதை காணவே விரும்புகிறேன் என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, திருச்சபையிலே பிரிவுகளை ஏற்படுத்துகிறவர்களுடைய பேச்சுகள் முக்கியமானதல்ல, அவருடைய வாழ்க்கை முன்மாதிரியானதாக இருக்கிறதா என்பதைத்தான் கவனிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 21 வசனம். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? பவுல் கொடுக்கும் ஆலோசனைகளின் அடிப்படையிலே அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை குறித்தே திரும்ப அவர்களை சந்திக்கப் போகிற காரியம் இருக்கும். அவர்கள் தொடர்ந்து ஒழுக்கமற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் பெரம்போடு கடிந்து கொள்ளுதலோடு கூட அவர்களை சந்திக்க செல்ல வேண்டியது இருக்கும். அல்லது அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்றால் அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் கூட அவர்களை சந்திப்பார். இன்றைக்கும் பிரியமான சகோதரனை சகோதரியே, அநேக திருச்சபைகளிலே இருக்கிற பிரச்சனைகளுக்காக கருத்தோடு ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாமோ நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களோ திருச்சபையின் பிளவுகளுக்கு காரணமாக இல்லாதபடி நம்மை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்னதாக ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படும்படியாக நிற்கப் போகிறோம். கர்த்தர் நம்மை குறித்து பாராட்டும்படியாக புகழும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் துக்கப்படும்படியாய் வேதனைப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். தனி மனிதர்களை முக்கியத்துவப்படுத்தி பிரச்சனைகளுக்கு நாம் காரணமாக இல்லாதபடி கர்த்தருக்கும் அவருடைய நாம மகிமைக்குமான காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து திருச்சபையில் இணைந்து செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிளவுபட்டு கடந்த கொரிந்து திருச்சபைக்கு பவுலோ அப்போஸ்தலன் கொடுத்த ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பவுலோ அப்பல்லோவோ பிரிந்தவர்களாக இல்லை, ஆனால் அவர்கள் கர்த்தருக்குள்ளே ஒற்றுமையாக இருந்தார்கள். அதே போல திருச்சபையின் மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தது போல இன்றைக்கும் பிளவுபட்டு கிடக்கிற எல்லா திருச்சபைகளுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிளவுக்கு காரணமாயிருக்கிறவர்களையும் அவர்களுடைய சுயநலன்களையும் பண ஆசைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து திருச்சபைகளிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சாட்சியையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் ஒவ்வொரு திருச்சபைகளும் அனுபவிக்க நேரே கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது திருச்சபையின் பிளவுகளுக்கு காரணமானவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவும் மனம் திரும்பி அந்த திருச்சபையின் ஆசீர்வாதத்திற்கு காரணர்களாய் மாறவும் நேரே கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மற்றவர்களிடத்திலே நாம் கடுமையான முறையிலே செயல்படுவோம். ஆனால் நாம் நம்முடைய காரியங்களிலே அதே வேகத்திலே செயல்படுகிறதில்லை. ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய உக்கிரானத்துவ ஊழியத்தை குறித்து நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். அநேக திருச்சபைகளிலே இருக்கிற பிரச்சனைகளுக்காக கருத்தோடு ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாமும் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களோ திருச்சபையின் பிளவுகளுக்கு காரணமாய் இல்லாதபடி நாம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படும்படியாக நிற்கப் போகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40.